Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம வந்து Bryophytes பத்தி டீடைலா Plant Kingdom chapterல பார்த்தறலாம். Bryophytes include various mosses and liverworts. Mosses அப்படிங்கிறது root like, stem like, leaf like structures ஓட இருக்கும். Liverwortsங்கிறது இந்த பிக்சர்ல பார்க்கறீங்களா thallus மாதிரி இருக்கும். Thallusனா no true root, true stem, true leafsலாம் இருக்காதுங்க. That are found commonly growing in moist shaded areas in the hills. So மலைகள்ல ஹில் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை, அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் தான் மாய்ஸ்ட் ஷேடட் ஏரியா, ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நிழலான ஏரியாஸ்லாம் இருக்குங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் பார்த்துக்குங்க. இது வந்து லிவர்வர்ட் இங்கே இருக்குங்க, மார்கான்ஷியா. இது வந்து மார்கான்ஷியா, இதுதான் மார்கான்ஷியா. கொஷினில் கேட்பாங்க, டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய வருது. ஸோ திஸ் இஸ் மார்கான்ஷியா. மார்கான்ஷியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியோஃபோர், ஆந்த்ரிடியோஃபோர்னு இருக்குது. 4 அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆந்த்ரிடியம் இருக்க ஸ்டாக்குக்கு பேர் ஆந்த்ரிடியோஃபோர். திஸ் இஸ் ஆந்த்ரிடியம், திஸ் இஸ் ஆர்கிகோனியம், அதோட ஸ்டாக் ஆர்கிகோனியோஃபோர். ஆர்கிகோனியம்ங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ஆந்த்ரிடியம் அப்படிங்கிறது பேரில் இருக்க ஆந்தர்ங்கிற டேர்ம் வருதா, மேல் செக்ஸ் ஆர்கன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஃபீமேல் தேலஸ், இது மேல் தேலஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினரியா. ஃபினரியா அப்படிங்கிற ஒரு மாஸ், ஃபினரியா அப்படிங்கிற மாஸ். இது வந்து ஸ்பாக்னம் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குங்க. லீவ்ஸ், இந்த இதெல்லாம் லீவ்ஸ் சொல்கிறாங்க. மெயின் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அண்ட் ரைசாய்ட்ஸ், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ரைஸா அப்படின்னா ரூட்னு அர்த்தம். ஓஐடிஎஸ்னா லைக், ரூட் மாதிரி, ட்ரூ ரூட் கிடையாது. ஸோ இந்த மெயின் ஆக்சிஸ், ரைசாய்ட்ஸ், லீவ்ஸ் எல்லாம் சேர்ந்து கேமிட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுது. ஃபூட் இங்கே இருக்கும், இந்த ஏரியாவில் ஃபூட்டுங்கிறது புதஞ்சு போயிருக்கும். ஃபூட், சீட்டா, கேப்சியூல், இந்த மூணு சேர்ந்து ஸ்போரோஃபைட்டாக ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியல் பிரான்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃப்ளாஸ்க் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரீன் கலரில் இப்படி இருக்குது. இது ஆர்கிகோனியல் பிரான்ச். கொஷின்லாம் கேட்பாங்கங்க நீட் எக்ஸாமில், டயக்ராம் பேஸ்டு கொஷின், அதனால் பார்த்துக்குங்க. ஆந்த்ரிடியல் பிரான்ச் இந்த இடத்துல இருக்குது, அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. நார்மல் பிரான்ச் இங்கே இருக்குது, இது ஸ்பாக்னம். இந்த டயக்ராமில் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், Bryophytes are also called amphibians of the plant kingdom because these plants can live in soil but are dependent on water for sexual reproduction. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, amphibian of the plant kingdom நீட் கொஷினில் கேட்பாங்க. ஆம்ஃபிபியன்னா என்ன, நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் ஃப்ராக் எல்லாம். பட் இங்கே வந்து நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் இல்லை, லேண்டில் தான் Bryophytes வாழும். பட் வாட்டர் இருந்தால் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஒன்லி ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதுக்கு வாட்டர் தேவை. அதனால தான் Bryophytes ஆம்ஃபிபியன் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க. தே யூஸ்வலி அக்கர் இன் டேம்ப், ஈரப்பதமாக இருக்கிறது. ஹியூமிட் அப்படின்னா காற்றுல இருக்க ஈரப்பதம். ஷேடட் லொக்காலிட்டிஸ், ஷேடட்னா நிழல் இருக்கிற இடத்துல தான் வளரும். தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளான்ட் சக்சஷன் ஆன் பேர் ராக் ஆர் சாயில். ஸோ மொட்டையாக இருக்கக்கூடிய பாறை, அதில் எந்த பிளான்ட்டும் இன்னும் வரல, மணல் தான் இருக்குது. அங்கெல்லாம் பிளான்ட் சக்சஷன்னா படிப்படியாக Bryophytes தான் முதல்ல வரும், அப்புறம் டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்னு அந்த பிளான்ட் அடுத்து தொடர்ச்சியாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த Bryophytes தான். அதனால் ரொம்ப ஈக்கோலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட். த பிளான்ட் பாடி ஆஃப் Bryophyte இஸ் மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் தேன் தட் ஆஃப் ஆல்கே. ஆல்கே வந்து தரையில் வளவளன்னு அப்படியே ஒரு பெயிண்ட்டை ஊற்றின மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில். பட் Bryophytesல லீஃப் லைக், ரூட் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடுது. அதனால தான் ஆல்கேவை விட மோர் டிஃப்ரென்ஷியேட்டடுங்க. இட் இஸ் thallus லைக் அண்ட் ப்ராஸ்டேட் ஆர் இரக்ட். ப்ராஸ்டேட் அப்படின்னா தரையாக வளர்றது, இரக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக வளர்றது. thallus லைக் அப்படின்னா என்ன அர்த்தம், தே டு நாட் ஹாவ் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ் கிடையாது. சார் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப்னா என்ன சார், ஜைலம் ஃப்ளோயத்தோடு இருந்தால் அந்த ரூட்டு, ஸ்டெம், லீஃபெல்லாம் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப். ஜைலம் ஃப்ளோயம் இல்லைன்னா அதெல்லாம் ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். Bryophyteல எல்லாம் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, ஜைலம் ஃப்ளோயம் கிடையாது. அண்ட் அட்டாச் டு சப்ஸ்ட்ரேட்டம் பை யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ். OIDS அப்படின்னு சஃபிக்ஸில் வந்தால் லைக், ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், ஜைலம் ஃப்ளோயம் கிடையாது. அதுதான் அது யூனிசெல்லுலாராக இருக்கலாம், மல்டிசெல்லுலாராக இருக்கலாம். அதை தான் பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சப்ஸ்ட்ரேட்டம்னா இங்கே சாயில் தான். சப்ஸ்ட்ரேட்டம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். சாயில். தே லேக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம் அண்ட் ட்ரூ லீவ்ஸ். ஜைலம் ஃப்ளோயம் இல்லை, அதனால் ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ் இல்லை. தே மே பொசஸ் ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஜைலம் ஃப்ளோயம் இல்லை, அதனால் அதெல்லாம் லைக் ஸ்ட்ரக்சர்.
ரூட் இருக்குது ஆனால் ரூட் மாதிரி, ஸ்டெம் இருக்குது ஆனால் ஸ்டெம் இல்லை ஸ்டெம் மாதிரி, லீஃப் இருக்குது ஆனால் லீஃப் இல்லை லீஃப் மாதிரி. ஓகே, த மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் த பிரையோஃபைட் இஸ் ஹேப்ளாய்டு. ஹேப்ளாய்டுனா சிங்கிள் என் அப்படின்னு சொல்லுவோம். இட் ப்ரொடியூசஸ் கேமிட்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு கேமிட்டோஃபைட். ஃபைட்னா பிளான்ட்டு, கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் பாடிக்கு பேர் கேமிட்டோஃபைட். த செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் பிரையோஃபைட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். இது நீட் கொஷினில் கேட்பாங்க. மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன் முதல்ல எங்கே வந்துச்சு? பிரையோஃபைட்ஸில் தான் வந்துச்சு, நீட் கொஷின். அண்ட் இது ஒரு பெக்குலியர் கேரக்டர். த மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு ஆந்த்ரிடியம் அண்ட் த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு ஆர்கிகோனியம். அண்ட் ஆந்த்ரிடியம் ப்ரொடியூஸ் பைஃப்ளாஜெல்லேட் ஆந்த்ரோசோவைட். ஆந்த்ரோசோவைட் பைஃப்ளாஜெல்லேட்டோட இருக்கும். ஆந்த்ரோசோவைட்னா, ஜோவைட்னா மூவ் பண்ணி போகிறது, ஆந்த்ரோசோவைட்னா மேல் கேமிட். மேல் கேமிட் தான் ஆந்த்ரோசோவைட். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் சிங்கிள் எக். எக் வந்து ஃபீமேல் கேமிட். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஃபீமேல் கேமிட் வந்து எக். Okay, male gamete anthrozoite. The anthrozoites are released into water where they come in contact with archegonium. Archegoniumல போய் எக்கோட ஃபியூஸ் ஆகுது. The anthrozoite fuses with egg to produce zygote. Zygote வந்து meiosis நடக்காது. Zygoteல reduction division bryophyteல நடக்காது. நீட்ல கொஷின் கேட்பாங்க. இந்த assess and reason டைப்ல இங்கே பேஸ் பண்ணி வரலாம். ஸோ உடனே ஜைகோட் வந்து மியாசிஸ் நடக்காது, இமீடியட்டாக நடக்காது. தே ப்ரொடியூஸ் மல்டி செல்லுலார் பாடி கால்டு ஸ்போரோஃபைட். ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் வருது, மறந்துடாதீங்க. தென் த ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்போரோஃபைட்டில் குளோரோஃபில் ஆப்சண்ட். எதில்? பிரையோஃபைட்டில். பிரையோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட்டில் குளோரோஃபில் கிடையாது. பிரையோஃபைட்டுக்கு மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் அப்போ ஆல்கேல ஸ்போரோஃபைட்டே கிடையாது. பிரையோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் இருக்குது, ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நாட் ஃப்ரீ லிவிங் பட் அட்டாச்சு டு ஃபோட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற கேமிட்டோஃபைட்டில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ கேமிட்டோஃபைட்லேருந்து ஃபுட்டை உறிஞ்சி எடுத்துக்கலாம், ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி. ஓகே, அண்ட் டிரைவ்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட். Some cells of the sporophyte undergo reduction division, meiosis நடந்து haploid spores ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்போர்ஸ் germinate to produce gametophyte. அதாவது இந்த டயக்ராமில் வச்சு பார்க்கலாம். கேப்சூல்னு இருக்கா, இங்கே தான் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி இந்த கேமெட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போரோஃபைட் கேப்சூல், சீட்டா ஃபுட் சீட்டா கேப்சூல் இருக்குல்ல, இதில் குளோரோஃபில் இல்லாததுனால இவங்க கேமெட்டோஃபைட்லேருந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணிக்குவாங்க. ஓகே, next, bryophytes in general are little economic importance, but some mosses provide food for herbaceous mammals. அதாவது herbivores, அதான் herbaceous, புல்லெல்லாம் மேய்தில்ல அவங்க. herbaceous mammals, birds and other animals. Species of sphagnum, அது ஒரு moss. mossனா என்ன அர்த்தம்னா leaf like, stem like, root like structure இருக்கும், இரெக்டாக வளரும், அதான் moss. provide peat. peatங்கிறது ஒரு fuel, எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேக்கிங் மெட்டீரியலாகவும் ஸ்பாக்னம் மாஸ் யூஸ் ஆகுது. எதுக்கு? டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் பிகாஸ் ஆஃப் தேர் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் வாட்டர். இது நீட் கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன? கண்டம் விட்டு கண்டம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த பிளான்ஸில் ஸ்பாக்னம் மாஸில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அது அதிகமான வாட்டரை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிளான்ஸை உயிரோட காஞ்சி போகாமல் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸ்பாக்னம் moss. Mosses along with lichens are the first organization to colonize in rocks, hence they are great ecological importance. ஸோ அதுக்கு ecological importance அதிகமாக இருக்குது. ecological importanceனா ஒரு பேரன் ராக்கில் ஃபஸ்ட்டு வர்றது lichens and bryophytes தான். lichensum bryophytes தான். ஸோ அது வந்து அந்த ராக்கெல்லாம் பிரேக் பண்ணி சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தே டீகம்போஸ் ராக்ஸ் மேக்கிங் த சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் க்ரோத் ஆஃப் த ஹையர் பிளான்ட்ஸ். ஹையர் பிளான்ட்ஸ்னால் ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்லாம் அங்கே வளர்கிறதுக்கு அந்த பாறைகளை டீகம்போஸ் பண்ணி மணல் சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது பிரையோஃபைட்ஸ். சின்ஸ் மாசஸ் ஃபார்ம் டென்ஸ் மேட்ஸ் ஆஃப் த சாயில். ஸோ சாயிலில் ஒரு க்ரீன் கலரில் மேட்டை விரித்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுனால தே ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் இரோஷன். மழை பெய்யும் போது சாயில் இரோஷனை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. த பிரையோஃபைட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு லிவர்வர்ட்ஸ் அண்ட் மாசஸ். இன்னும் ஹார்ன்வர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம NCERTல லிவர்வர்ட்ஸ் அண்ட் மாசஸ் ரெண்டு படிக்க போகிறோம். லிவர்வர்ட்ஸ் க்ரோ யூஸ்வலி இன் மாய்ஸ்ட். ஃபஸ்ட்டு லிவர்வர்ட்ஸ் படிக்கிறோம். மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிடேட். ஹேபிடேட்னா உங்களுக்கு தெரியும், வளர்கிற இடம். எங்கே வளர்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர் ஹேபிடேட்னு சொல்லுவோம். சச்சஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா ஓடை, தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதோட கரைகளில்
banks of streams, marshy groundனா சேரும் ஜகதியுமா இருக்கிறது, damp soil ஈரப்பதமா இருக்கிற soil, ஈரப்பதமா இருக்கிற bark of the trees and deep in the woods காடுகளுக்கு நடுவுல எல்லாம் வளருது. The plant body of the liverwort is thalloid. Not true, no stem, no leaf, no root அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் liverwortக்கு ஒண்ணே தான் markantia. அப்ப நமக்கு இங்க liverwortsக்கு markantia ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது. thallus is dorsiventral. dorsalனா பின்னாடி, ventralனா முன்னாடி. நம்ம மூஞ்சி இருக்கிற பகுதி எல்லாம் ventral side, முதுகு பகுதி dorsal. So dorsiventral structure அதில் இருக்கு, closely oppressed to the substrate. substrateோட அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. The leafy members have tiny leaf-like appendages in 2 rows on the stem-like structure. So stem-like structureல 2 rowsல leaves இந்த மாதிரி arrange ஆகி இருக்கு. Asexual reproduction in liverworts takes place by fragmentation. ஒரு சின்ன பீஸ் கட் ஆகி போனுச்சுனா அது தனியா வளர ஆரம்பிச்சிரும், தனி bryophyta, or by the formation of specialized structures called gemmae. singularல gemma cup அப்படிங்கறாங்க. gemmae are green multicellular asexual buds. budsனா outgrowth அப்படின அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டயகிராம்லயே gemmae cup கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இங்க இருக்கு பாருங்க, gemmae cup, gemma cup. சோ இது ஒரு outgrowth மாதிரி வளருது. இது டிட்டாச் ஆகி போய் தனி ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, தனி ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ the gemmae become detached தனியாக கட்டாயி பிரிஞ்சு போகிறது from the parent body and germinate to form a new individuals during இதோட asexual reproduction or vegetative reproduction முடியுது. during sexual reproduction male and female sex organs are produced either on the same or different thalli. Male sex organ antheridium, female sex organ archegonium. The sporophyte is differentiated into foot, seta, capsule. After meiosis, spores are produced within the capsule. Capsule kulla da spore produce ஆகுது. These spores germinate to form free living gametophyte. Free living gametophyte na அவங்களுக்கு chlorophyll pigment இருக்கு, photosynthesis பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்போரோஃபைட் வந்து நாட் ஃப்ரீ லிவிங். அப்போ ஸ்போரோஃபைட்டில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை, அவங்க கேமிட்டோஃபைட்லேருந்து தான் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மாசஸ். த ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மாஸ் இஸ் கேமிட்டோஃபைட் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் புரோட்டோனிமா ஸ்டேஜ் விச் டெவலப்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்போர். ஒரு ஸ்போர் இப்படி இருக்குன்னா அந்த ஸ்போர் அப்படியே ஜெர்மினேட் ஆகி இப்படி வரும், அந்த ஸ்போர் டிவைட் ஆகி ஜெர்மினேட் ஆகி வரும். அப்படி வரதை நம்ம மாசஸில் புரோட்டோனிமான்னு சொல்கிறோம். மாசஸில் தான் புரோட்டோனிமா வருது, யங் கேமிட்டோஃபைட். ஓகேங்களா, இட் இஸ் க்ரீப்பிங், ஸ்லோவாக தரையாக ஸ்லோவாக வளர்ந்துட்டு போகுது. க்ரீன் பிரான்ச்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ். ஸோ பிரான்ச்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ்னால் அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம், நூல் மாதிரி. த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் த லீஃபி ஸ்டேஜ் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் த செகண்டரி புரோட்டோனிமா. இந்த புரோட்டோனிமா இப்படி இருக்குது, தென் இந்த புரோட்டோனிமா இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சோட அப்படியே வளர்ந்ததுன்னு வச்சுங்களேன், இதை செகண்டரி புரோட்டோனிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து நமக்கு லேஃபி ஸ்டேஜ் வந்து ஒரு லேட்ரல் பட்டாக அரைஸ் ஆகுது. தே கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ் பியரிங் ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீவ்ஸ். ஸ்பைரலி அரேஞ்ச்னா ரொட்டேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து வர எக்ஸ்டர்னல் பட்லேருந்து வரது இந்த மாதிரி லீஃபி ஸ்ட்ரக்சரோட ஸ்பைரலி அரேஞ்ச்டு லீஃப் இந்த ஆக்சிஸில் மெயின் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி வந்துடும், ஸ்ட்ரெயிட்டாக இரெக்டாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, புரோட்டோனிமா தரையாக இருக்கும். புரோட்டோனிமா செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து வர செகண்ட் லீஃபி ஸ்டேஜ் வந்து இரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். தே ஆர் அட்டாச்ட் டு த சாயில் த்ரூ மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச்டு ரைசாய்ட். மார்கான்ஷியாவில் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரைசைட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஜென்ரலாக பார்க்கும்போது மார்கான்ஷியாவில் கொடுக்கல, பட் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது எய்தர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் நமக்கு ரைசைட்ஸ் இருக்குது. இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரைசைட்ஸ் ஜென்ரலாக பிரயோஃபைட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் மாசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் தான். The slender and bearing spirally arranged leaves, they are attached to the soil through multicellular and branched rhizoids. நமக்கு மாசஸ்ல இருக்கு, கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்குங்க. திஸ் ஸ்டேஜ் பியர்ஸ் செக்ஸ் ஆர்கன். ஸோ இந்த லீஃபி ஸ்டேஜில் தான் உங்களுக்கு ஆர்கிகோனியம் ஆந்த்ரிடியம் இருக்குது மாசஸில். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் மாசஸ் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா ஒரு பீஸ் கட்டாகி போனுச்சுன்னா அது தனியாக வளருது, ஸ்மால் பீஸ்னு அர்த்தம். பட்டிங்னா அவுட் க்ரோத் மாதிரி வந்து அது தனியாக கட்டாகி போய் வளருது. இந்த செகண்டரி புரோட்டோனிமா தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நீட் கொஷின் நோட் பண்ணிக்கணும். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் the sex organs antheridia and archegonia produced at the apex of leafy shoot. So apex na tip,
அந்த லீஃபி ஸ்டெம்மோட டிப்பில் தான் ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு ஸ்போரோஃபைட். எப்போவுமே ஜைகோட்லேருந்து தான் ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகும், மறந்துடாதீங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சூல். ஸ்போரோஃபைட் இன் மாசஸ் இஸ் மோர் இலாபரேட் தேன் தட் ஆஃப் லிவர்வேர்ட்ஸ். லிவர்வேர்ட்ஸில் இருக்கிறத விட இங்கே ஸ்போரோஃபைட் தெளிவாக நம்ம கண்ணுக்கு நல்லா டெவலப் ஆகிறதா தெரியும். த கேப்சூல் கண்டெய்ன்ஸ் ஸ்போர்ஸ். கேப்சூலில் தான் ஸ்போர் இருக்குது. ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப்டர் மியாசிஸ். ஏன்னா ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டு. கேப்சூல் ஃபுட் சீட்டாங்கிறது எது சொல்கிறோம்? ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டு. ஸோ ஸ்போரோஃபைட்லேருந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர் வரணும்னா மியாசிஸ் நடக்கணும், ரிடக்ஷன் டிவிஷன். த மாசஸ் ஹேவ் அன் இலாபரேட் மெக்கானிசம் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல். ஸோ அந்த கேப்சூல் வெடிச்சு ஸ்போர் டிஸ்பர்ஸ் ஆகிறது, ஸ்போர் ஸ்ப்ரெட் ஆகிறது இலாபரேட்டாக இருக்கும். காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் மாசஸஸ் ஆர் ஃபியூனேரியா, ஸ்பாக்னம் டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸாம்பிள் பாலிட்ரைக்கம். பாலிட்ரைக்கம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் ப்ரையோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் டெரிடோஃபைட் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.